ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா, பாதிக்கு பிறகு அவர் கன்னி ராசிக்குள்ள வந்துடுவார். அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் 2 ராசிக்குள்ள தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும். அப்போ இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ஆகிய 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன, கோச்சார கிரகங்கள் என்ன விஷயத்தை உங்களை இயக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்க போகிறாங்க, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கும்பொழுது, தனுசு ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பத்தில் மகிழ்ச்சிகளை அதிகமாக நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடு எல்லாமே சந்தோஷமாக இருக்கணுங்க. ரொம்ப போராடிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், மனசு அப்படியே வலிக்குது, ஒரு கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸேஷன் வேணும், புரிதலுடன் ஒரு அன்பு வேணும், புரிதலுடன் ஒரு ஏக்கம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்த சூழ்நிலையை அப்படியே மாற்றி சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு அன்பு இருக்குது. இவனால் என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி அந்த அன்பை நான் திட்டிருந்தேன், அன்பானவங்கள நான் திட்டிக்கிருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, நான் அவங்க மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தேன், அது மாதிரி அவங்களும் என் மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தாங்க. இப்போ அந்த புரிதல் நாங்கள் 2 பேரும் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகும். அதே போல் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்குமா நடக்காதா, இல்லை நடக்கிற மாதிரி போயிட்டு கடைசியில் நடக்காமல் போனது, ஃபைனலில் போய் கட் ஆகிடுச்சிங்க. எதுக்காண்டி வேலை கட் ஆச்சுன்னு தெரியல. கரெக்டாக தான் ப்ராசஸ் பண்ணேன், கரெக்டாக தான் மேல் அதிகாரியை பார்த்தேன், அவங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுத்தேன், எல்லாமே பண்ணேன், ஃபெயிலியர். அதே போல் பேங்க் லோனுக்கு பக்கா ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கேன், பக்காவாக ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்கேன், எல்லாமே ஓகே ஆச்சு. மேனேஜர் கையெழுத்து போகிறது மட்டும் தான் வெயிட்டிங். மேனேஜரு வேறு பேங்க் போயிட்டார், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். இது ஏன் காரணமா, அதாவது என் ஜாதகம் காரணமா இல்லை அவருடைய ஜாதகம் காரணமா தெரியல. அப்போ எனக்கு ஒரு டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்குது, இழுபறியாகவே இருக்குது. இந்த இயக்கம் உருவாகுமா உருவாகாதா, இல்லை இப்படியே தான் போகுமா அப்படின்னு ஏதேனும் வருத்தப்பட்டீங்க அப்படின்னா, இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய இழுபறியான அத்தனை விதமான விஷயங்களும் ஒரு உங்களுக்கு சாதகமாக ஒரு சிறப்பான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் இயக்கி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கை இருப்பு அப்படின்னு சொல்லுவோம். பணம் இல்லைங்க, பணம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை கடந்த காலங்களில் ஒரு 3 வருஷமாக நம்முடைய தனுசு ராசிக்காரங்க பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை. பணம் இல்லைங்கிற வார்த்தையை சொல்லணும்னா அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. ஆனால் இப்போ வேறு வழி இல்லையே, எல்லா பணத்தையும் வாரி வழங்கியாச்சு, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாச்சு. அன்புக்காண்டி பாசத்துக்காக கட்டுப்பட்டு இயற்கையாகவே தன்னுடைய வாழ்க்கை 40-43 வருடங்களை கடந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எத்தனை நபர்கள் இருக்கீங்க தெரியுமா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60% நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி தான் தியாகம் பண்ணுறதில்ல, தியாகம் பண்ணிகிட்டே தான் சொல்லிக்கிறீங்க. அதுவும் தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கேரிங்காக இல்லைன்னா நிறைய போராட்டத்தை சந்திச்சுட்டாங்க. பாசம் பாசம் பாசம், இவங்க தான் நம்ம மேலே பாசம் வைக்காங்க, அவங்க தான் பாசம் வைக்காங்கன்னு சொல்லி மனசை ஒரு எப்படியாச்சும் ஒரு சரியான நிலை கொண்டு போயிருமா, ஒரு நிலையான அன்பு கிடச்சிருமான்னு சொல்லி நிறைய பாதிப்பு அடைஞ்சிது. ஆனால் அத்தனை நபர்களுமே உங்களை பயன்படுத்திக்கிட்டு அந்த தேவையான பேட்டரி சார்ஜ் ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க. அப்போ இந்த நிலை இந்த காலகட்டங்களில் மாறப்போகுது. உங்களுடைய டிப்ரெஷன் உடைய போகுது. நான் இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்
அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. பொருளாதாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். நீங்கள் செய்யாத தப்புக்கு, செய்யாத விஷயங்களுக்கு தேவையில்லாமல் உங்கள்கிட்ட வம்பிழுப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க, அல்லது உங்களை வலுக்கட்டாயமாக ஏதாவது ஒரு தவறான ஒரு செயல்பாடை செய்கிற மாதிரி காமிச்சு ஒரு யுத்தியை ஏற்படுத்தி உங்களை லாக் பண்ணுவாங்க. ஆனால் அத்தனை விதமான முயற்சிகள், அத்தனை விதமான தேவையில்லாத செயல்பாடுகள் இருந்தும் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. இறை அருள் உங்களுக்கு கூடயே இருக்கும். உங்களுடைய குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். நம்முடைய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய முழு ஆசீர்வாதம் நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்களா அப்படின்னா உறுதியாக வெற்றி பெறக்கூடிய பாக்கியம், செயல்பாடுகள் நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் நிறைய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க, மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும்போது எதற்காக கவலைப்படணும், எதற்கான வருத்தப்படணும். புதிய தொழில் கூட தொங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த செப்டம்பர் மாத பலன்களை உறுதியாக சொல்ல முடியும். புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே அல்லது 16ஆம் தேதிக்குள்ளே கூட தொடங்கிக்கோங்க. உங்களுக்கு அன்றைய நாள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாம் நட்சத்திரமாக வருது, அன்றைய திதி கரணம் யோகம்னா கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு சாதகமான நாள்களில் நீங்கள் பண்ணுறீங்களாங்க மட்டும் செக் பண்ணிட்டு நீங்கள் புதிய இயக்கத்தை இந்த ஆவணி மாதத்தில் துவக்கத்தில் செயல்படுத்தலாம் என்பதை கூறிக்கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான செப்டம்பர் மாதத்தின் பொது பலன்கள். இது வந்து லைஃப்பில் ஒரு 20% ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட், அவ்வளோதான். அதை தாண்டி மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள், இதை செயல்படுத்தலாமா, அதை செயல்படுத்தலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, பெரிய லெவலுக்கு வந்துடுவோமா, பல பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருவோமா, வாழ்க்கையை உருவாக்கிடுவோமா, அல்லது படாத பாடு படாமல் நிம்மதியாகச்சு இருப்போமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டும் என விருப்பப்பட்டால், உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக பல கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால், ஜாதகமே இல்லை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியாதான் என கவலைப்பட்டால், அத்தனை வர்ற விஷயங்களுக்கும் ஒரே தீர்வு. நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவார். நீங்கள் டீட்டெயில் அனுப்பிட்ட பிறகு நம்முடைய கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்தில் நீங்கள் நேரடியாக என்னையை வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணாலும் சரி, அல்லது நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் நார்மல் கால்மே கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் திருப்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்த விஷயங்கள் அத்தனையுமே சரியாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வாங்கினதையும் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்ப வேண்டியதான். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பிறந்தீங்க, இந்த விவரத்தை தெளிவாக அனுப்பிவிடுங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூறி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை இந்த பிரபஞ்ச சக்தியுடன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இயக்கி தருகிறேன் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம வீடியோவை உலகெங்கும் பார்த்திருக்கும், உலகெங்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும், மேலும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் கேமராமேன், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உரிமையாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.